பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை ரூத் 2வது அதிகாரம் 12வது வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். எனக்கு அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முழுமையான பலனை தருவார். பிரைஸ் தி லார்ட். அவரிடத்தில் அடைக்கலத்தை தேடி நீங்கள் வந்ததுனால அவர் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ரூத்துடைய வாழ்க்கையை கவனித்து பார்ப்பீர்களேயானால், தன் கணவன் மரித்து விட்டான். தன் மாமியாரோடு கூட தங்கியிருக்கிறாள். அவள் சொல்லுகிறாள், நான் போய் கதிர் அறுக்கிறவர்கள் வயல் கடந்து போய் யாருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்குமோ அவர்கள் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். அவள் கடந்து வந்து அவள் ஒரு வயலை பார்க்கிறாள். அந்த வயல் போவாசுடைய வயலாக இருக்கிறது. அந்த வயலில் கதிர் அறுக்கிறவருடைய பிறகே அவள் கடந்து சென்று அவள் கதிர்களை பொறுக்கி கொண்டிருக்கிறாள். போவாஸ் வருகிறான். அவன் வந்து எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறத பார்க்க முடியும். போவாஸ் அறுக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்றான். தேங்க்யூ லார்ட். நல்ல கவனிங்க. அப்போ அந்த வயலில் தன்னுடைய வேலைக்காரர்களோடு ஒரு பெண்மணி இருப்பதை அவன் கண்டு யார் என்று விசாரிக்கிறான். விசாரித்த பிற்பாடு அவனுடைய கண்காணியிடத்தில் அந்த பெண்ணுக்கு வேண்டிய உதவிகளை செய்யும்படி அவன் கட்டளையிடுகிறான். கதிர் அறுக்கிறவரிடத்தில் சொல்லுகிறான், அவள் பொறுக்கிக் கொள்ளும்படி சிலதை சிந்த விடுங்கள் என்கிறான். அவளை அழைத்து சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீ வேற எந்த வயலுக்கும் போக வேண்டாம், நீ இங்கேயே தங்கியிரு, என்னுடைய வேலைக்காரர்களோடே இரு, நான் உனக்கு பாதுகாப்பை கட்டளையிடுவேன். Glory to God. நீ அவர்களோடு ஆகாரத்தை புசிக்கலாம் என்று சொல்லுகிறான். என கண்பானவர்களே, போவாசுடைய கண்களில் ரூத்துக்கு தயவு கிடைத்தது. அந்த கால வேளையில் சொல்லுவேன், சங்கீதம் 36:7 வாசிக்கும்போது, தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டையின் நிழலிலே வந்து அடைகிறார்கள். அவருடைய செட்டைகளின் நிழலில் கடந்து வருகிற ஒவ்வொரு மனிதனுக்கும் வேண்டிய கிருபையை ஆண்டவர் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் கர்த்தருடைய செட்டையின் கீழ் கடந்து வந்திருக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். தாவீது சொல்லுகிறான், சங்கீதம் 63:7 வாசிக்கும் போது, நீர் எனக்கு துணையாயிருந்ததினால்
உமது செட்டைகளின் நிழலிலே களிகூறுவேன் என்று சொல்லுகிறார். அவருடைய செட்டைகளின் நிழலில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் துணையாக இருக்கிறாருங்க. அவர் உனக்கு துணையாக இருப்பாரே, ஆனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலேயும் கர்த்தராலே பலனை பெறுவீர்கள். செபிப்போமா. எங்கள் பரலோக பிதாவே, இந்த காலவேளையில் உங்களை அடைக்கலமாய் கொண்டு உங்களிடத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அவர்களுக்கு துணை நின்று அவர்களுக்கு வேண்டிய எல்லா பலனையும் நீர் கொடுக்க போகிறதற்காக உமக்கு நன்றி. இந்த நாளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.